ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பெருமானார் ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திர பூர்த்தி இப்பொழுது 2017 நடக்கப் போகிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த 1000வது ஆண்டை எம்பெருமானாருக்கு உரிய முறையிலே விசேஷமாக நடத்த வேண்டும் என்று எம்பெருமானாருடைய கிருபைக்கு பாத்திரமான ராமானுஜ தயா பாத்திரம் என்றே போற்றப்படுகிற சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து விசேஷமாக 5 அங்கங்கள் கொண்ட விழாவாக இதை எடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். எம்பெருமானார் நமக்கு கொடுத்த செல்வம் 5 என்று சொல்லலாம். 1 அவருடைய தரிசனம், 2வது எம்பெருமானார் நமக்கு கொடுத்து போன இன்னுரைகள் என்று சொல்லக்கூடிய திவ்ய சூக்திகள், 3வது அனுஷ்டானம், 4வது அதை பிற்காலத்தவருக்கும் கொடுக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரை, 5 இப்பேற்பட்ட அழகான இந்த தரிசனத்திலே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். இதையெல்லாம் எம்பெருமானார் நமக்கு வைத்துவிட்டு போன சொத்து என்று சொல்லலாம். அதற்காக ஒவ்வொரு பகுதியும் நன்கு விளங்கும்படியாக ஒரு பெரிய மலர் எம்பெருமானார் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த எம்பெருமானாருடைய கிருபைக்கு பாத்திரமான சுவாமி தேசிகன் அடியொற்றி மலர் ஒன்று வெளியிடுவதாக ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த மலர் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஐப்பசி பூராடத்தில் எம்பெருமானாருடைய ஞானபுத்திரராகிய திருக்குறகை பிரான் பிள்ளான் அவருடைய திருநட்சத்தன்று காஞ்சிபுரத்திலே வெளியிடப்பட போகிறது. கூடவே மற்றும் 6 நகரங்களிலும் இது ஒரே சமயத்தில் வெளியாக இருக்கிறது. இந்த மலரோடு கூட 6 நகரங்களாவை மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, திருவனந்தபுரம், காஞ்சிபுரம் என்று 6 நகரங்களிலே. அது மட்டுமல்ல, இந்த மலர் கூடவே ஒரு இணைப்பு, அந்த இணைப்பு மலரிலே எம்பெருமானாரை பற்றிய ஸ்தோத்திரங்கள், வாழ்க்கை வரலாறு ஆகியக்கூடிய சிறிய காவியம் இவைகள் தமிழ் உரையுடன் வெளியிடப்படுகின்றது. 5ஆம் தேதி ஐப்பசி பூராடத்துக்கு இன்னொரு பெருமை, அன்று விஸ்வக்சேனர் அவதரித்த திருநாள். சுவாமி தேசிகன் எம்பெருமானாரை விஸ்வக்சேனருடைய மறுவடிவம் என்றே மிக அழகாக தன்னுடைய எதிராஜ சப்தத்திலே வர்ணித்து காண்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சேனை முதலியாகிய விஸ்வக்சேனருடைய திருநட்சத்திரத்தன்று காலையில் விஸ்வக்சேனர் புறப்பாடு காஞ்சிபுரத்திலே 4 மாட வீதிகளிலும், விஸ்வக்சேனருடைய திருநட்சத்திரன்று சுவாமி திருக்குறகை பிரான் பிள்ளானுடைய புறப்பாடு 4 மாட வீதிகளிலும், பிள்ளான் புறப்பாடாய் வந்த பிற்பாடு சேவை சாத்துவரை, அதன் பிறகு அடியவர்களுக்கு ததியாராதனம் ஸ்ரீமத் அஹோபில மடத்திலே, அதன் பிறகு 3 மணிக்கு மலர் வெளியீடு, 4 மணி தொடங்கி கருத்தரங்கு, அதிலே எம்பெருமானார் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளை பற்றிய விவரங்கள், இத்துடன் கோலாகலமாக இந்த விழா நடக்க இருக்கிறது. பல பண்டிதர்கள் ராமானுஜ தயாபாத்திரமாகிய சுவாமி தேசிகனுடைய அருள் பெற்ற அடியவர்கள் எல்லோரும் கூடக்கூடிய அற்புதமான நாள். ராமானுஜ தயா நமக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த திருவிழா அமைகிறது. எனவே அன்பர்கள் அனைவரும் திரளாக வந்து காஞ்சிபுரத்திலே இந்த உற்சவத்தில் பங்கெடுத்து கொண்டு எம்பெருமானாருடைய அருளை, ராமானுஜ தயாவை பெற வேண்டும் என்று நாங்கள் எல்லோரையும் தாழ்மையுடன் வரவேற்கிறோம். அனைவரும் வர வேண்டும் என்று மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.